எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையினால இந்த வருஷத்துல உபவாச ஜெப நாட்களை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதிச்சு வருகிறார். முக்கியமா நம்ம ஃபோக்கஸ் பண்ணி கொண்டிருக்கிற காரியம் கர்த்தருடைய வாக்கு தத்துவம். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதிமாம். அது ஆண்டவருடைய பிரியம். பெருக்கத்தை கொடுக்க விரும்புறார், பலனை கொடுக்க விரும்புறார். நலிந்தவர்களை அவர் பலவான்களாய் மாற்றுகிறார். நீங்க பலவான்களா இருப்பீங்க, நீங்க பெருகுவீங்க. அதனால் இந்த காரியத்திற்கு நம்ம ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம், இந்த ஒரு பெருக்கத்தை நம்ம பார்க்கறதுக்கு தேவ கிருபை நமக்கு தேவை. நம்ம ரட்சிக்கப்படும் போதே தேவன் நம்மை கிருபையை கொண்டுதான், கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ளார நமக்காக ஒரு பெரிய கிருபை ஆண்டவர் வச்சிருக்கிறார். என்றாலும் கூட இந்த கிருபையில லெவல்ஸ் இருக்கு, அதை நம்ம மறந்துடவே கூடாது. அதனால்தான் வசனம் சொல்றது, அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு, அதிகமான கிருபையை அளிக்கிறார். யாக்கோபு 4:6. ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். அப்ப ஆண்டவர் அதிகமான கிருபையை அளிக்கிறார்னா கிருபையில லெவல்ஸ் இருக்கு. எப்படி லிஃப்ட்ல ஒரு கட்டடத்துல பல மாடிகள் இருக்கிறதோ, அந்தந்த மாடிகளுக்கு செல்ல நம்ம எண்ண அழுத்துறோம். அது மாதிரி நம்ம வாழ்க்கையில ஒரு லெவல் ஆஃப் கிரேஸ்ல இருந்து நம்ம அடுத்த லெவல் ஆஃப் கிரேஸ்க்கு போக முடியும். அந்த மாதிரி கிருபைக்குள்ளார நம்ம அடுத்தடுத்த மேலான கிருபைகளுக்குள்ளார போகும்போது அந்த கிருபை பேசும். அந்த கிருபை சும்மா இருக்காது, அந்த கிருபை செயல்படும். அந்த கிருபை பெருக்கத்தை கொடுக்கும், அந்த கிருபை பலனை கொடுக்கும், பலத்த ஜாதியா மாற்றும். இது ஒரு பெரிய ரகசியம். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அந்த அடுத்த லெவல் கிருபைக்குள்ளார போகணும். அதான் இந்த உபவாச நாட்கள்ல நீங்க வாஞ்சிக்கணும், அதை பெற்றுக்கொள்ளணும். இன்னைக்கு அதற்கான ஒரு திறவுகோலை நாம் பார்க்க போகணும். தேவன் நமக்காக வைத்திருக்கிற அந்த தேவ திட்டத்திற்கு உதவியா இருக்கிறவர்கள். தேவ திட்டம் நம்ம வாழ்க்கையில நிறைவேறதுக்கு ஆண்டவர் சில உதவியாளர்களை, சகாயர்களை ஏற்படுத்துகிறார். இது உண்மை, இது நிஜமான ஒரு காரியம். 2 கொரிந்தியர் 1 கடைசி வசனத்துல பவுல் சொல்றார் பாருங்க, உங்கள் விசுவாசத்திற்கு நாங்கள் அதிகாரிகளாயிராமல் உங்கள் சந்தோஷத்திற்கு சகாயராய் இருக்கிறோம், விசுவாசத்தினாலே நிலை நிற்கிறீர்களே. உங்கள் சந்தோஷத்திற்கு சகாயராய் இருக்கிறோம். இங்கிலீஷ்ல we are helpers of your joy. God has ordained destiny helpers for us. கர்த்தர் நமக்கு இப்படிப்பட்ட தேவ திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில் அவர் வச்சிருக்கிறார். அதை நிறைவேற்றுறதுக்கு ஆண்டவர் ஒரு இப்படிப்பட்ட சகாயம் செய்யறவங்களை நமக்கு ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். எஸ்தருடைய வாழ்க்கையில கடவுள் பெரிய திட்டம் வச்சிருந்தாலும் அந்த திட்டத்தில் அவளை கொண்டு போய் உட்கார வைக்கிறதுக்கு ஒரு டெஸ்டினி ஹெல்ப்பர், ஒரு சகாயராக மொர்தேக்காயை கர்த்தர் பயன்படுத்தினார். மொர்தேக்காய் இல்லாமல், மொர்தேக்காயோட ஒரு சரியான ஐக்கியத்துல எஸ்தர் இல்லாமல் இருந்திருந்தாங்கன்னா அவங்க அந்த ஒரு உயர்ந்த உன்னத ஸ்தானத்தை சுதந்திரித்து கொண்டிருக்க முடியாது. இப்படி ரூத்துடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். ரூத்துடைய வாழ்க்கையில ஆண்டவர் பெரிய திட்டம் வச்சிருந்தார். அவங்க வாழ்க்கை எல்லாமே ஒரு காலத்துல
நொடிஞ்சு போய் எல்லாமே இல்லாமல் போயிடுச்சு, வாழ்க்கையே அவ்வளோதான் அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்துருச்சு. ஆனால் கர்த்தர் ஒரு திட்டத்தை வச்சிருந்தார். அவங்கள ஒரு ஒரு பெரிய தாவீதினுடைய சந்ததியில ஒரு முக்கிய புள்ளியாக கர்த்தர் பயன்படுத்த விரும்பினார். என்றாலும் அதுக்கு ஒரு டெஸ்டினி ஹெல்ப்பரை தேவன் வச்சிருந்தார். அவங்க பேர் தான் நகோமி. அந்த நகோமியோட அவங்க அந்த நகோமியின் நிழலிலே, அந்த நகோமியின் நடத்துதலிலே அவங்க அடங்கி இருக்கிறாங்க பாருங்க. அந்த உறவுல இருக்கிறாங்க, அந்த நட்புல இருக்கிறாங்க, அந்த நடத்துதல்ல இருக்கிறாங்க. கர்த்தர் அவங்களை கொண்டு போய் என்ன ஒரு மேலான ஒரு நிலையில கொண்டு போய் வைக்கிறார்ல. போவாஸுக்கு கொடுத்து போவாஸை திருமணம் பண்ணதுனால தாவீதின் சந்ததியில அப்புறம் பிற்காலத்துல இயேசு கிறிஸ்துவின் சந்ததியில அவன் ஒரு பெயர் சொல்லப்படுது. எவ்வளோ பெரிய தேவ திட்டமா இருந்தாலும் அந்த தேவ திட்டத்துல ஒரு மனுஷன் சிறப்பாக போய் உட்காரணும், செயல்படணும், நடக்கணும்னா இந்த டெஸ்டினி ஹெல்பர்ஸ், இந்த மாதிரி கடவுள் வைத்திருக்கிற தேவ திட்டம் நிறைவேறுவதற்குன்னு ஏற்படுத்தி வைத்திருக்கிற இந்த சகாயர் உங்கள் சந்தோஷத்துக்கு சகாயராக இருக்கணும்னு சொல்றாருல. இஸ் டெஸ்டினி ஹெல்பர்ஸ். அந்த ஒரு நல்ல ஐக்கியம், அப்படிப்பட்ட தேவன் வைத்திருக்கிறவர்களோட ஒரு நல்ல ஐக்கியம், ஒரு நல்ல நட்புறவு, ஒரு நல்ல அந்த நடத்துதல்ல இருக்கிறது, அந்த ஆவிக்குரிய ஒரு மேற்பார்வையின் கீழே இருப்பது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதை பற்றி தான் நீ பார்க்க போறோம். அப்படி இருக்கிறது, இந்த தாழ்மையில அது ஒரு பகுதி. ஏன்னா அப்படி இருக்கும்போது, அப்படி இருக்கணும்னா தாழ்மை அவசியம் இல்லைங்களா? ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்துல ஆபிரகாம 12ஆம் அதிகாரத்துல ஆபிரகாம கர்த்தர் அழைக்கிறார். அழைச்சு அவர் அந்த ஊர் என்கிற கல்தேயருடைய தேசத்திலிருந்து கர்த்தர் தாம் காட்டுகிற தேசத்துக்கு போக சொல்றாரு. 7 விதமான ஆசீர்வாதங்களை பத்தி பேசுறாரு. ஆபிரகாம் புறப்பட்டு போனார். 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல பார்க்கும்போது, அவர் போனப்ப லோத்தும் அவனோட கூட போனான். கர்த்தர் அழைச்சது ஆபிரகாம தான், ஆனா கூட யார் போறாரு? லோத்து போறாரு. கர்த்தர் லோத்து அழைக்கல. எல்லாருக்கும் ஆபிரகாம் மாதிரி ஒரு அழைப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. எல்லாரும் நம்ம கிறிஸ்துவுக்குள்ள ஆபிரகாமின் பிள்ளைகள், அது வேற விஷயம். ஆனா கர்த்தர் சிலரை இப்படியாக நடத்துகிறவர்களாக அல்லது இப்படியாக ஒரு ஒரு மேலான அழைப்புல வைக்கிறார். எதுக்காகனா அவங்க மூலமா அவனுக்கு கீழே மற்றவங்க ஆசீர்வதிக்கப்படணும் என்பதற்காக. லோத்த கர்த்தர் அப்படியாக அழைக்கவில்லை. இது நியாயப்பிரமாண காலத்துக்கு முன்னாடி இருக்கிற விஷயம். இது புதிய ஏற்பாட்டிலையும் பொருந்தும். புதிய ஏற்பாட்டிலையும் இந்த சத்தியம் இருக்கிறது. ஆனா அந்த லோத்து ஒரு விஷயத்த புரிஞ்சிட்டான் ஆரம்பத்துல. என்னன்னா, நான் ஆபிரகாம் கூட போறேன், கர்த்தர் என்ன அழைக்கல, ஆனா ஆபிரகாமோட போறேன். ஆபிரகாமோட அவன் போனப்ப நடந்தது என்னன்னா, கர்த்தர் ஆபிரகாமோட பேசினாரு. லோத்து கூட பேசினதா வேதத்துல இல்லை. ஆபிரகாம் கீழ்ப்படிஞ்சாரு. ஆபிரகாம் சொல்றதெல்லாம் லோத்து செஞ்சு, கர்த்தர் சொல்றத ஆபிரகாம் செஞ்சாரு. ஆபிரகாம் செய்யறத பார்த்து லோத்து செய்யறாரு. ஆபிரகாம் சொல்றத லோத்து கீழ்ப்படுகிறாரு. ரிசல்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதங்கள் பெருகின நேரத்துல லோத்துக்கும் பெருகுச்சு. இது எப்படி பாருங்க, இதுதான் கிருபை. ஆபிரகாமின் மேல இந்த கிருபை, லோத்து அந்த ஆபிரகாமின் நிழல் இருந்ததுனால அந்த மேலான கிருபைக்குள்ளார லோத்தும் கடந்து வந்தார். 13ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது, எகிப்துக்கெல்லாம் போயிட்டு வெளியில வர்றாங்க. வரும்போது லோத்தனுடைய சூழ்நிலை பாருங்க. ஆபிரகாமோடு 2ஆம் வசனம், ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொண்ணுமான ஆஸ்திகளை உடைய சீமானா இருந்தார்.
அது ஆபிரகாமுடைய கதை. அவர் அவ்வளோ பெருக்கமா இருந்தார், அவ்வளோ பெருக்கம் அவருக்கு இருந்துச்சு. ஆனா லோத்துக்கு எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, 5ஆம் வசனம், ஆபிரகாம் உடனே வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. ஆபிரகாம் உடனே வந்த லோத்துக்கும், நல்ல வார்த்தை இல்ல? அந்த மேலான கிருபையோட லோத்து ஒட்டி கொண்டிருந்ததுனால அந்த கிருபை லோத்து வாழ்க்கையிலையும் பேசுச்சு. லோத்து தரித்திரனா இருக்க முடியவில்லை, லோத்து தோற்று போக முடியவில்லை, நலிந்து போக முடியவில்லை, லோத்து வெறுமையாய் போக முடியவில்லை. அப்ப கர்த்தர் அந்த இடத்துல ஆபிரகாம ஒரு டெஸ்டினி ஹெல்ப்பராக வைக்கிறார். லோத்துக்கு பாத்தீங்கன்னா ஆபிரகாம ஒரு சகாயராக, தேவ திட்டம் லோத்துக்கும் ஒரு ஆசீர்வாதம் இருக்கணும் அப்படின்றதான், அதுக்கு ஒரு சகாயராக ஆபிரகாம் வச்சார். ஆனா இப்படி இந்த ஆசீர்வாதத்துல வளர்ந்து வரும்போது தான் லோத்து என்ன ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு போராட்டமான சூழ்நிலை வருது. 6ஆம் வசனம், அவர்கள் ஒருமித்து கூடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்தது. அவருடைய ஆஸ்தி மிகுதியா இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண எதுவும் இல்லாமல் போயிற்று. 7ஆம் வசனம், ஆபிராமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் பெரிசியரும் அத்தேசத்திலே கூடியிருந்தார்கள். இப்படி என்ன நடக்குது? 2 பேரும் சேர்ந்து இருக்கவே முடியல. அந்த அளவுக்கு பூமியை தாங்க முடியலையா. எல்லாம் ஆடு மாடுகள் வச்சிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஆசீர்வாதம். லோத்தும் பெருகினான். ஆபிரகாமின் நிழல் இருந்ததுனால ஆபிரகாம் வாழ்க்கையில பேசின கிருபை லோத்து மேலையும் மழையாய் சாரலாக சூழலாக பெய்தது. எப்படி ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை இல்லைங்க. ஆனா இப்ப இந்த வாக்குவாதம் உண்டாகுது பாருங்க. ஆபிரகாம் மந்தை மேய்ப்பருக்கும் லோத்து மந்தை மேய்ப்பரும், ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் மந்தை மேய்ப்பு வாக்குவாதம் உண்டாகுது. மந்தை மேய்ப்பருக்கு தான் உண்டாச்சு. உடனே லோத்து என்ன பண்ணிருக்கலாம், தான் மந்தை மேய்ப்பரை கூப்பிட்டு எச்சரித்து இருக்கலாம். ஆபிரகாம் என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன், என்னுடைய டெஸ்டினி ஹெல்ப்பர் அப்படின்றத உணர்ந்து எனக்கு சகாயராய் கர்த்தர் அவரை கொடுத்துருக்கிறார். அவர் நிழல்ல நான் இருக்கிறதுனால தான் பெருக்கமா இருக்கேன். அந்த கிருபை என் வாழ்க்கையில பேசிட்டு இருக்கு அப்படின்றத அவன் உணர்ந்து என்ன செஞ்சிருக்கலாம், மந்தை மேய்ப்பரை கண்டிச்சிருக்கலாம். அவன் அப்படி விட்டுட்டான். ஆபிரகாம் தான் கடைசியில் அவர் கூப்பிட்டு பேசுறார், ஒருத்தர் கூப்பிட்டு பேசுறார். 8:9 பார்க்கும்போது, ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். 9ஆம் வசனம், தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். ஆபிரகாம் சொல்றார் கூப்பிட்டு, அப்பா நம்ம சகோதரர். எந்த அளவுக்கு ஆபிரகாமுக்குள்ள தாழ்மை இருந்துச்சு பாருங்களேன். என்னப்பா இந்த மாதிரி பிரச்சனை பண்றாங்க, நீ என்ன பார்த்துட்டு சும்மா இருக்கிற, அப்படி கூட அவர் சொல்லலை. அவருக்குள்ள இருந்த தாழ்மை பாரு. அந்த நேரத்துல லோத்துக்கு தான் அந்த பெரிய சோதனை. உடனே லோத்து என்ன சொல்லியிருக்கணும், அப்பயாவது உணர்ந்திருக்கணும், இந்த கிருபை எங்கிருந்து வருது, இந்த பெருக்கம் எங்கிருந்து வருது, இது ஏதோ ஆட்டோமேட்டிக்கா நடக்கல, இது வானத்துல இருந்து அப்படியே குதிக்கல. கர்த்தர் இந்த கிருபையை நமக்கு கொண்டு வருகிற ஒரு வாய்க்கால் இந்த ஆபிரகாம். Destiny helper. God uses destiny helpers to be channels of grace. Recognize it. இப்படிப்பட்ட சகாயரை தேவன் பயன்படுத்துகிறார் கிருபையின் வாய்க்காலாக. இதை எப்பயுமே அடையாளம் கண்டுபிடிக்கணும், இதை மதிக்கணும், இதுக்கு நன்றி உள்ளவங்களாம் நம்ம இருக்கணும். லோத்து இதை அடையாளமா கவனிக்கல, இது மதிக்கல, நன்றியோடு இல்லை. என்னாச்சு, இவர் கண்ணை ஏறிட்டு பார்க்குறாரு, எங்க பசுமையா இருக்குன்னு பார்க்குறாரு, அங்க போயிடுறாரு. ஆபிரகாம் என்ன சொன்னார், நீ எப்படி போனாலும் நான் அடுத்த போகும் போயிடுறேன். என்ன ஒரு இருதயம் ஆபிரகாமுக்கு தாழ்மை இருந்துச்சு பாருங்க. ஆனால் லோத்துக்கு அந்த தாழ்மை இல்லை. அதனால என்ன நடந்துச்சு, அந்த உறவை அவன் இழக்கிறான்.
அந்த டெஸ்டினி, கடவுள் அவனுக்காக லோத்துக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதம், அந்த கிருபை, ஆபிரகாம் வழியாக வர வேண்டிய அந்த கிருபையை அவன் இழந்து போகிறான். இவன் கடைசியில் எதை சூஸ் பண்ணிட்டு போறான்னு பார்த்தீங்கன்னா, போற இடம் சோதம் குமாரா பட்டணங்கள், 2 பட்டணம். அங்கே போயதுக்கப்புறம் அவன் அங்கே அது கர்த்தர் அந்த தேசத்தை அழிக்கிறதுக்கு முன்னாடி அது எகிப்தை போல இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு 10ஆம் வசனத்துல நாம் பார்க்கிறோம். 11ஆம் வசனம், இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார். ஆபிரகாம் கானான் தேசத்தில் குடியிருந்தான். லோத்து அந்த யோர்தானுக்கு அருகான சமபூமியில் உள்ள பட்டணங்களில் வாசம் பண்ணி சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான். அப்புறம் இதெல்லாம் நடந்த பிறகு கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட பேசுறார் பாருங்க. 14ஆம் வசனம், லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருகப்படுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். பெருக்கத்தை பத்தி பேசுறார். கிருபை பெருகுது. ஆபிரகாமின் தாழ்மை கிருபையை பெருக செய்து. அவன் போயிட்டான்னு வருத்தப்படாத, நான் உனக்கு கிருபையை பெருக செய்ய. அந்த கிருபையை கொடுத்த உடனே ஆபிரகாம் அடுத்த லெவல், மண் பூமி தூள் மாதிரி நீ பெருகுவேன், உன் சந்ததி பெருகும் சொல்ற. இங்க மாத்திரம் நோத்து இருந்திருந்தானா என்ன நடந்திருக்கும் பாருங்களேன். அந்த கிருபையில இவனும் ஒரு எலக்ட்ரிசிட்டி பாயிண்ட்ல பிளக்க போய் கனெக்ட் பண்ணா எலக்ட்ரிசிட்டி வந்து மின்சாரம் வந்து பல்பு எரியுது பாருங்க. அது மாதிரி இவன் வாழ்க்கையில அந்த பெருக்கும் அடுத்த லெவலுக்கு போயிருந்துருக்கும். விட்டுட்டான், கோட்டை விட்டுட்டான். ரிசல்ட் என்னாச்சு? ஆபிரகாம் பெருங்கிறத பார்க்கிறோம். லோத்துடைய வாழ்க்கையில அந்த கிருபையை அவன் கொஞ்சம் கொஞ்சமா இழக்க ஆரம்பிக்கிறான். அப்புறம் கர்த்தர் ஆபிரகாமின் ஜெபத்தை கேட்டு சோதம் குமார் அழிக்கும் போது லோத்தை வெளியில கொண்டு வர்றாரு. கொண்டு வந்தப்பையும் அவனுடைய மனைவி பின்னிட்டு பார்த்து உப்பு தூணாரா. குடும்பம் உடஞ்சி போகுது. அதுக்கப்புறம் மிகவும் ஒரு சிதைந்த நிலைமைக்கு வந்து எல்லாத்தையுமே ஆடு மாடு எல்லாம் அங்கேயே போயிடுச்சு. எல்லாம் பார்பிக்யூ ஆயிடுச்சு சோதம் குமாரால. ஏன்னா ஒரு விஷயத்தை அவன் புரிஞ்சுக்காததுனால, தன்னை தாழ்த்துவதனால் கர்த்தர் தனக்கு கொடுத்திருக்கிற இப்படிப்பட்ட டெஸ்டினி ஹெல்பர், தேவ திட்டத்துக்குள்ள தன்னை நடத்துகிற அந்த நடத்துனர், அதுல நான் தாழ்த்தி அவங்களுக்கு இருக்கணும் அப்படி உணரல, கிருபைய உணரல. அந்த காரணத்தினால் அவனுடைய முடிவை நம்ம பார்க்கும்போது பின்னாடி வசனங்கள்ல நம்ம பார்க்கிறோம். 19ஆம் அதிகாரத்துல 20ஆம் வசனம்னு நினைக்கிறேன். அங்கே அவன் போய் 20ஆம் வசனத்துல அந்த ஊர், அதோ அந்த ஊர் இருக்கிறதே, நான் அதற்கு ஓடி போகத்தக்கதா, இது கிட்ட இருக்கிறது, சின்னதுமா இருக்கிறது, என் பிராணன் பிழைக்க நான் அங்கே ஓடி போகட்டும், அது சின்ன ஊர் தானே என்றான். பாருங்க, அங்க போய் ஒரு சின்ன ஊர்ல போய் தப்பிச்சுட்டு போயிருக்கிறான். எங்க இருந்து? பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதத்துல இருந்து இவன் தாழ்மை இல்லாத விஷயத்தினால கொஞ்சம் ஆபிரகாம் தாழ்த்தி போயிருந்தானோ, தன் மந்தை மேய்ப்பிற்கும் தாழ்மையை சொல்லி கொடுத்து போயிருந்தானோ, எங்க போயிருப்பான் இல்லைங்களா? அவன் இழந்து போறதை பார்க்கிறோம். அப்புறம் எங்க போய் குடியிருக்கிறாங்க பாருங்க. 30ஆம் வருஷம் ஆதியாகமம் 19:30 அங்கே பின்னாடி பகுதி வாசிக்கிறேன். அவனுடைய 2 குமாரத்திகள், அவனும் அவனோட கூட அவனுடைய 2 குமாரத்திகளும் மலையிலே வாசம் பண்ணினார்கள். அங்கே அவனும் அவனுடைய 2 குமாரத்திகளும் ஒரு கெபியிலே குடியிருந்தார்கள். கேவ் மேன் ஆயிட்டான், கெபி வாழ் மனிதன் ஆயிட்டான். மை காட், எப்படி ராஜா மாதிரி இருந்த ஒரு கெபியில வாழ ஆரம்பிச்சுட்டான். குகையில மிருகம் தான் வாழும். எங்க இருந்து எங்க கிருபையை இழந்து போனான். காரணம், தேவன் தனக்காக வைத்திருந்த அந்த ஆவிக்குரிய நடத்துதல்ல இருந்து, நடத்துனர்ல இருந்த அதை அவன் மிஸ் பண்ணிட்டான், தாழ்த்துறதுக்கு விட்டுட்டான். அதனால்தான் பேதுரு எழுதும்போது எழுதுறார், 1 பேதுரு 5:5 மூப்பரு இளைஞரை மூப்பரு கீழ்ப்படிங்க. கர்த்தர் நம்மளை நடத்துற
அந்த நடத்துனருக்கு, ஆவிக்குரிய நடத்துதலுக்கு நம்ம எப்பயுமே கீழ்ப்படி நம்மளை கொஞ்சம் தாழ்த்தணும். சில விஷயங்கள் எல்லாமே ஈஸியா இருக்கும்னு சொல்ல முடியாது. இங்க பாருங்க, ஆபிரகாம் மந்தை மேய்ப்பர், லோத்து மந்தை மேய்ப்பர், அந்த பெருக்கம், அந்த ஒரு ஆசீர்வாதம் வந்தப்பதான் அந்த போராட்டம் வந்து, எப்பயுமே அப்பதான் போராட்டம் வரும். அந்த நேரத்துல தான் இந்த மாம்ச சிந்தை கிறிஸ்துவுடனே சிலுவையில் அறையப்பட்டுருச்சு, செத்து போயிடுச்சு. அது இடம் கொடுக்க மாட்டேன். அதுக்கு தான் அந்த ஃபாஸ்டிங். இந்த வருஷம் அப்படிப்பட்ட ஆவிக்குரிய நடத்துதல் நம்ம அடங்கியிருப்போம். கிருபை பெருகும், ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். புதிய ஏற்பாட்டிலையும் நம்ம பார்க்குறோம், இந்த நடத்துதல்ல அடங்கியிருந்த தீமோத்தேயு பாருங்க, பவுலுடைய நடத்துதல்ல தீமோத்தேயு அடங்கி இருக்கிறாரு. அவருடைய வாழ்க்கை ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்கிறது. கர்த்தர் அவரை வல்லமையா எடுத்து பயன்படுத்துகிறத நம்ம பார்க்கிறோம். அதே நேரத்துல இன்னொருத்தரை குறித்து பவுல் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர் பேரு தேமா. இந்த தேமா எப்படிப்பட்டவன்? 10ஆம் வசனம் தீமோத்தேயுக்கு எழுதும்போது என்ன எழுதுறாரு? நீ சீக்கிரமாய் என்னிடத்தில் வரும்படி ஜாக்கிரதைப்படு. 9ஆம் வசனம். 10ஆம் வசனத்துல, ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். ஒரு காலத்துல தேமாலாம் பவுலுடைய டீம்ல இருந்து வல்லமையா கர்த்தருக்காக பயன்பட்டவங்க. மொத்த வசனங்கள் அதை சொல்லுது. இப்ப அந்த ஆவிக்குரிய நடத்துதல்ல இருந்து, அந்த மென்டார்ஷிப்ல இருந்து வெளியில போறாரு பாருங்க. என்ன ஆயிடுச்சு? உலகத்து மேல ஆசை வந்துருச்சு. அப்படி ஒரு பின்வாங்கி போன வாழ்க்கை. ஒருவரும் இந்த மாதிரி நிலைக்கு நம்ம ஒருவரும் போகாதபடி கர்த்தர் உங்களை காத்துக் கொள்வாராம். நம்ம எப்பயுமே தாழ்த்தி தேவன் நமக்குன்னு வச்சிருக்கிற அந்த ஆவிக்குரிய நடத்துதற்கு நம்ம அப்படி இருக்கும் பொழுது, எப்படி ரூத்து நகோமிக்கு உட்பட்டு இருந்தாங்க, எஸ்தர் மோர்தேக்காய்க்கு உட்பட்டு இருந்தாங்க. ரூத்தை கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். கிருபைகளின் புதிய எல்லைகளுக்குள்ள கொண்டு போனார். ரூத்தை கிருபைகளின் புதிய எல்லைகளுக்குள்ள எஸ்தரையும் கொண்டு போனார். உங்களையும் கொண்டு போவார். அதனால் தாழ்த்துவமாக இந்த தேவன் நடத்துதலுக்குள்ளார கர்த்தர் நமக்குன்னு கொடுத்துருக்க டெஸ்டினி ஹெல்பர்ஸ். சில நேரத்துல வேலை ஸ்தலத்துல கூட அப்படி சிலர் உங்களுக்கு மேல கர்த்தர் வச்சிருக்கலாம். அடங்கிருங்க. கருத்து வேறுபாடுகள்னால என்ன பண்ணிடக்கூடாது, நம்ம ஆட்கள் அப்படி தூக்கி எறிஞ்சிடக்கூடாது. இன்னொரு வேலை கிடைக்காம போயிட போது கிருபை இழந்துருங்க. தாழ்த்தி இருங்க, பொறுமையா இருங்க. கர்த்தர் வச்சிருக்கிற மாதிரி நடத்துதலுக்கு கீழ்பட்டுருங்க. அது வேலையோ அல்லது பிசினஸோ இல்லை ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட. பெற்றோர்கள் ஆவிக்குரிய நடத்துதல், பெற்றோர் நடத்துறாங்களா பிள்ளைகள் உட்பட்டு இருக்கும்போது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அதே போல நம்ம இருப்போம். கிருபைகளை கர்த்தர் பெருக செய்வார். ஜெபிப்போம். கர்த்தாவே, இந்த வார்த்தைகளை உடைய கரங்களில் கொடுக்கிறோம். கேட்ட வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நீ தந்த வார்த்தைகளின்படியாக ஒரு ரூத்து போல இந்த நகோமியின் நடத்துதலுக்கு உட்பட்டு இருந்தது போல, எஸ்தர் அந்த மொர்தேக்காய் நடத்துதலுக்கு உட்பட்டு இருந்தது போல, ஆண்டவரை நீர் வைத்திருக்கிற இப்படிப்பட்ட நடத்துதல்களுக்கு உட்பட்டு இருந்து கிருபையின் புதிய எல்லைகள், புதிய பரிமாணங்களை கண்டு பெருக்கத்தை பார்க்க உதவி செய்யும். எங்கள் ஜெபம் கேட்கிறதுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஆமென். கர்த்தர் உங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. நான் உங்களை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன்.